ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள சற்று முன் பார்த்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இவங்க தன்னோட அடுத்த திரைப்படங்களோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்தோட பார்ட் 2 குறித்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்க போகும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை முடித்த பிறகு கைதி 2 திரைப்படத்தை இயக்க போறதாக அறிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில ரீசெண்டா பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களோட லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி கூலி திரைப்படத்தை முடித்த பிறகு கைதி 2, கைதி 2 திரைப்படத்தை முடித்த பிறகு விக்ரம் 2 திரைப்படத்தை இயக்க போறாங்களாம். அதன் பிறகு தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான லியோ 2 திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. லியோ 2 திரைப்படத்தை முடித்த பிறகு சூர்யா சாரை வைத்து ரோலக்ஸ் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தனி திரைப்படமாக இயக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம லியோ 2 திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் நடிக்க வாய்ப்பு கிடையாது. லியோ தாஸ் கேரக்டரோட நேம மட்டும் பயன்படுத்தி இயக்க போறதாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. லியோ தாஸ் அப்படின்ற நேமுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ லியோ 2 திரைப்படம் உருவாகிறது உறுதியாக இருக்குது. நீங்க சொல்லுங்க நண்பா, கைதி, விக்ரம், லியோ இந்த 3 திரைப்படத்தோட எந்த பார்ட் 2க்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.